டென்னிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் அப்படின்னு கேட்கக்கூட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணக்கூடிய கேம் அப்படின்னு சொல்லி வை டென்னிஸ் க்ளோஸ் டு யூ? இப்போ இந்த அல்கராஸும் ஜோக்கோவிச்சும் ஜோகோவிச் ஐ திங்க் தட் இஸ் ட்வீட் கூட அது ஆமாம் அன்னைக்கு ஆமாம் ரொம்ப ஆமாம் பாப்புலரான ட்வீட் ஆமாம் 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 அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காலகட்டமாக பார்க்குறேன் நான். அதில் வந்து ஏஆர் ரஹ்மான், இளையராஜா இப்படின்னு ரெண்டு ஆளுமை இருந்தது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடுறாரு, திடீர்னு இளையராஜா காணாமல் போயிடுறாரு. அதுக்கு முன்ன வரைக்கும் இளையராஜா இல்லைன்னா படமே கிடையாதுன்னு இருந்த ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி திடீர்னு எங்கேருந்து அல்கராஸ்னு ஒரு பையன் வரான். ஜோக்கோவிச்சின்னு இவ்வளோ நாள் இருந்த ஒரு ஜாம்பவான் வந்து இதாக வர்றார். அப்படி வந்து ஒரு 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 அதாவது டிஸ்ரப்ஷன். எந்த மொமெண்ட் சார் உங்களுக்கு பாலிடிக்ஸ்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தாட் ப்ராசஸை கொண்டு வந்த அந்த மொமெண்ட்? நமக்கு வந்து அதாவது அன்எக்ஸாமின்டு லைஃப் இஸ் நாட் வர்த் லிவிங் அப்படின்னு ஒரு சாக்ரட்டிஸ் ஒரு லைன் ஒன்று. அது ஒன்றும் புளோட்டோவோட வந்து ஒன் ஆஃப் தி பெனல்டிஸ் ஆஃப் குட் பீப்புள் நாட் ஜாயினிங் பாலிடிக்ஸ் இஸ் தே வில் பி ரூல்டு பை பேட் பீப்புள். இது வந்து புளோட்டோ சொல்லுவார், இது சாக்ரட்டிஸ். இந்த ரெண்டு லைனும் எனக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. ஒரு டைமில் லைஃப்பில் என்னுடைய மெயின் பாக்ஸ்லாம் டிக் பண்ணிட்டேன். ஓகே, வீட்டுக்கு செய்ய வேண்டியது செஞ்சாச்சு, கம்பெனி செட் பண்ணியாச்சு, பிஸ்னஸ் பசங்கள்லாம் நல்லா படிக்க வச்சாச்சு, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை சுற்றி இருக்க சமுதாயம் நல்லா இல்லைன்னா நீ என்ன சாதிச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு ஒரு கொஸ்டின் திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்கும். Black Sheep's நினைவோ ஒரு பறவை presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி மசாலா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிளாக் ஷீப்ஸ் நினைவு ஒரு பறவை பிரசன்டட் பை தன்வந்தராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஆச்சியின் புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார். டென்னிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் அப்படின்னு கேட்கக்கூட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணக்கூடிய கேம் அப்படின்னு சொல்லி வை டென்னிஸ் க்ளோஸ் டு யூ? டென்னிஸ்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ வெரி இண்டிவிஜுவலோடைய ப்ரில்லியன்ஸ் அண்டு அந்த அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அவங்க எப்படி வந்து அவங்க ஆளுமைகளை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி. அதாவது இப்போ இந்த அல்கராஸும் ஜோக்கோவிச்சும் ஐ திங்க் தட் இஸ் ட்வீட் கூட அது அன்னைக்கு ரொம்ப பாப்புலரான ட்வீட் ஆமாம் 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 அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காலகட்டமாக பார்க்குறேன் நான். அதில் வந்து ஜோக்கோவிச் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஏஆர் ரஹ்மான், இளையராஜா இப்படின்னு ரெண்டு ஆளுமை இருந்தது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடுறாரு, திடீர்னு இளையராஜா காணாமல் போயிடுறாரு. அதுக்கு முன்ன வரைக்கும் இளையராஜா இல்லைன்னா படமே கிடையாதுன்னு இருந்த ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி திடீர்னு எங்கேருந்து அல்கராஸ்னு ஒரு பையன் வரான். ஜோக்கோவிச்சின்னு இவ்வளோ நாள் இருந்த ஒரு ஜாம்பவான் வந்து இதாக வர்றார். அப்படி வந்து ஒரு 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 அதாவது டிஸ்ரப்ஷன் அப்படின்னா அதுதான் டிஸ்ரப்ஷன். அந்த 21-year-old பாய் கம்மிங் அண்ட் பீட்டிங் ஏ வேர்ல்ட் சாம்பியன் ஆன் இஸ் குட் டே. ஆமாம் 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 அது வந்து பயங்கரமாக இருந்தது. ஒரு மாதத்துக்கு முன்ன விம்பிள்டனில். அதே அடுத்த மாதம் திரும்பவும் வந்து அந்த வேர்ல்ட் சாம்பியன் வந்து அவர் திரும்ப வந்து அந்த ஆளுமை கூட விளையாடும் போதுன்றது சாதாரண மேட்ச் கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் அ மேட்ச் ஆஃப் அ லைஃப் டைம். அந்த மாதிரி வந்து நிறைய மெக்கன்ட்ரோ போர்க் விளையாடின மேட்சாக இருக்கலாம், ஜோக்கோவிச் நடாலு, ஃபெடரர் அண்டு நடால், இந்த மாதிரி நிறையா மேட்சுகள் பார்க்கும்போது அதாவது மொமெண்டம் இஸ் கீ சொல்லுவாங்க. டென்னிஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்ட் ஒன்று கிடச்சிருச்சுன்னா அங்கே நிறுத்தக்கூடாது. அதை நீங்கள் வந்து பிஸ்னஸ்ஸு லைஃப்லலாம் ஒரு டைமில் உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அந்த டைம் சில பேர் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, இவங்க இந்த மொமெண்டம் இஸ் கீ, அந்த மொமெண்டமில் ஆடிடணும். தேட் இஸ் சம்திங் வாட் ஐ லவ் அண்ட் டேக் அவே ஃபார் பிஸ்னஸ் அண்ட் லைஃப் ஃப்ரம் தி டென்னிஸ். ஓகே 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 இந்தியன் பிளேயரில் டென்னிஸ் பிளேயரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர்? இந்தியன் பிளேயரில் சானியா மிர்சா தான். அவங்க தான் அவங்க வந்து ஐ திங்க் விமன் பிளேயரில் வந்து ஒன் ஆஃப் தி, அவங்க வந்து 8வது கிளாஸ் படிக்கும்போது அவங்களுடைய இது நல்லா விளையாடுவாங்களாம். அப்போ வந்து அவங்க டீச்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த பொண்ணை வந்து ஹெட்மிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. ஹெட்மிஸ்டர் வந்து உடனே அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வந்து உங்கள் பொண்ணு நல்லா டென்னிஸ் விளையாடுது, டென்னிஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா அப்பாலாம் முடியாதுன்னு சொல்லுவாங்களாம். அவங்க பிரின்ஸிபல் வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்களாம், இது ஷீ இஸ் மேட் ஃபார் டென்னிஸ், மேக் ஹர் ப்ளே டென்னிஸ்ன்னு. லுக் அட் ஹவ் ஏ பர்சன் அந்த வந்து அவங்களுடைய இதுதான் வந்து அது சானியா மிர்சாவை லேட்டர் லைஃப் சேஞ்ச் ஆகுது. அது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய பேர் வந்து ப்ளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஒன் பர்சன் ஐடென்டிஃபைஸ் ஹர் ஸ்ட்ரென்த் அண்ட் தென் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. டார்ச் லைட் வந்து நீங்கள் மக்கள் நீதி மையம், ஆமாம் மக்கள் நீதி மையமுடைய என்ன சொல்கிறது, எந்த மொமெண்ட் சார் உங்களுக்கு பாலிடிக்ஸ்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தாட் ப்ராசஸை கொண்டு வந்த அந்த மொமெண்ட்? பாலிடிக்ஸில் எனக்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு வந்து அரசியல் அண்ட் அரசியல்வாதிகள் மேலே எனக்கு ஒரு கோவம், எனக்கு ஒரு கோவம். ஓகே, இந்தியாவில் என்னப்பா இது எல்லாமே வந்து பவர்ஃபுல்லாக இப்போ அரசியல்வாதிகிட்ட இருக்குது, அரசியலில் இருக்குது, நம்ம வந்து தள்ளி நின்றுட்டே இருக்கிறோம். என்ன வந்து
நமக்கு வந்து அதாவது அன்எக்ஸாமின்டு லைஃப் இஸ் நாட் வர்த் லிவிங் அப்படின்னு ஒரு சாக்ரட்டிஸ் ஒரு லைன் ஒன்று, அது ஒன்றும் புளோட்டோவோட வந்து ஒன் ஆஃப் தி பெனல்டிஸ் ஆஃப் குட் பீப்புள் நாட் ஜாயினிங் பாலிடிக்ஸ் இஸ் தே வில் பி ரூல்டு பை பேட் பீப்புள். இது வந்து புளோட்டோ சொல்லுவார், இது சாக்ரட்டிஸ். இந்த 2 லைனும் எனக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. ஒரு டைமில் லைஃப்பில் என்னுடைய மெயின் பாக்ஸ்லாம் டிக் பண்ணிட்டேன். ஓகே, வீட்டுக்கு செய்ய வேண்டியது செஞ்சாச்சு, கம்பெனி செட் பண்ணியாச்சு, பிஸ்னஸ் பசங்கள்லாம் நல்லா படிக்க வச்சாச்சு, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை சுற்றி இருக்க சமுதாயம் நல்லா இல்லைன்னா நீ என்ன சாதிச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு ஒரு கொஸ்டின் திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்குது. அந்த டைம் தான் ஜெயலலிதாவும் கலைஞர் 2 ஆளுமைகள் வந்து தமிழ்நாடுக்கு வந்து புட்டு போகிறாங்க. ஒரு வேக்கம் வருது. அப்போ வந்து கமல்ஹாசன் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாக வந்து பேசுகிறாரு. ரொம்ப நாளாக கமல்ஹாசன்ன்ற ஒரு ஆளுமை மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆளுமையை விட அவர் வந்து சினிமா நடிகர் ப்ளஸ் அவருடைய கம்யூனிகேஷன் ஸ்டைல், அவருடைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் ஆரம்பிக்கிறாருன்னு செஞ்ச உடனே அவரோட வந்து ஜாயின் பண்ணேன். அது வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு லைஃப்பில் கற்றுக் கொடுத்துச்சு. ஃபாஸ்ட் ஃபார்வர்டு குவிக்காக சில விஷயங்களை கற்றுக்கலான்னா அதுக்கு வந்து பாலிடிக்ஸோடைய அந்த மக்கள் நீதி மையமோட அப்ரெண்டிஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஷார்ட் பீரியடில் உங்களோட ப்ரைட் மூமெண்ட் இன் பாலிடிக்ஸ் இல்லை நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்ட ரெக்ரெட் மூமெண்ட் இன் பாலிடிக்ஸ்னா எதுங்க? வருத்தப்பட்டதே ஒன்றும் கிடையாது. ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி ரிக்ரெட் இன் இது. இட்ஸ் அ லேர்னிங். ஓகே, ஸோ நீங்கள் லேர்னிங் மூமெண்ட் கூட. ஆமாம், லேர்னிங் மூமெண்ட் வந்து ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீனு வெளுத்ததெல்லாம் பாலல்ல அப்படின்னு சொல்லி ஐ திங்க் வாட் தே ஸ்பீக் ஆன் தி இது அண்ட் ஆஃப் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட்ன்றது புரிஞ்சுது. ஒன்று என்ன எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் மற்ற எல்லாத்துலேயும் கன்வின்ஸ் ஆகிடும். பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அதுக்கான ஒரு டிபேட் கிரியேட் அப்போ கன்வின்ஸ் ஆக மாட்டோம். பெருசு இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கள் நான் பார்த்துருக்கேன். அப்படி உங்கள் 2 பேருக்குள்ள பொலிட்டிக்கல் கான்வர்சேஷன் பில்ட் ஆகிருக்கு, பொலிட்டிக்கல் டிபேட் கிரியேட் ஆகிருக்கா? நிறையவே அதில் யார் கடைசியாக கன்வின்ஸ் ஆகும் பரவாயில்ல ஓகே நான் ஓகே அப்படின்னு சொல்லி? இல்லை பொலிட்டிக்கல், பட் ஆனால் ஒன்றில் வந்து ஆல்வேஸ் பிகாஸ் நம்ம வந்து சாராக இருக்கட்டும் சிகிக்காக இருக்கட்டும் பாலிட்டிக்ஸ்க்குன்னு வர்றதுக்கு காரணமே வந்து we can do something. Yes, every politician is yes. Ideology may differ, but ஆனா அவங்களோட end aim என்னன்னா they want to do something to society. வந்து ஒவ்வொரு பார்ட்டிக்கு வித்தியாசமான இது இருக்கு, அதுல மக்கள் வித்தியாசமா இருப்பாங்க. ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் I think if we have to really come in, we have to go beyond that. Okay and do something. அதுல இருக்கதான் செய்யும் இந்த மாதிரி பிரச்சனைகள். அப்படி போட்டு நீங்க சண்டை, ஒரு முக்கியமான சண்டை ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்னு அதான் இந்த விஷயத்துக்காக நாங்க அப்போ பயங்கரமா நீங்க டிபேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அது எண்ட் ரிசல்ட் எனக்கு வேண்டாம். நீங்க எதுக்காக டிபேட் பண்ணிக்கிட்டீங்கன்னு நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அது ஏன் பண்ணணும் அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ கிளியரா அப்படி ஒன்று ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம் இல்லைதான். பட் தெர் ஆர் வேரியஸ் டைம்ஸ் லைக் யூனோ இப்போ அவங்க தலைவராக இருக்கட்டும் இவங்க தலைவராக இருக்கட்டும் லைக் அவங்களுடைய அப்ரோச் சரியில்லை, பொலிட்டிக்கல் இது வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டிபேட்ஸ் ஐ திங்க் ஹெல்தியா தான் டிபேட் கன்ஸ்ட்ரக்டிவா தான் எல்லாமே இருந்திருக்கு. ஓகே, ஏன்னா நோக்கம் ஒண்ணுதான். கடைசில அல்டிமேட் போதுமா நிறுத்துங்க தடுக்கிற அளவுக்குலாம் நடக்கல, அந்த அளவுக்கு அவ்வளவு வரல.